ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பவுமா எங்களை ஜீவன சுகம் பலம் தந்து இந்த ஒரு வாரத்திலும் எங்களோடு கூட இருந்து இந்த நேரத்துல உடைய பாத்துல வந்து அமர்ந்து உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உடைய ஆறுதலான வசனங்களை ஆண்டவரை தியானிக்க இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரோம். இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமா இருக்க, இது எங்கள் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நேரமா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனதையும் அதன்படி வாழுகிற கிருபையையும் தயவாய் நீர் கட்டளையிடும் சுவாமி. தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So welcome everyone to this evening study. We are actually into Isaiah 43rd chapter. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த 42ஆம் அதிகாரத்திலிருந்தே தீர்க்கதரிசியினுடைய டோனே மாறிடுது. அவருடைய அது வரைக்கும் அதுவும் குறிப்பாக முதல் 35 அதிகாரத்துல அவருடைய குரலை பார்க்கும்போது மிகவும் கடினமாக, எச்சரிப்பாக, அறிவுறுத்துகிற விதமாக இருந்த அவருடைய சத்தம் இந்த அதிகாரங்களிலிருந்தே 53, 60க்கு அப்புறம் அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா போயிடும். இந்த ஒரு 43ல இருந்து ஒரு 48ன்னு வைத்துக் கொள்வோமே, இந்த அதிகாரங்கள் ஒரு ஆறுதலின் அதிகாரமாக, வாக்குத்தத்தங்களின் அதிகாரமாக, ஆசீர்வாத அதிகாரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அதிகமாய் பரிச்சயமான ஒரு சாப்டர் என்னன்னா 43. ஏன்னா இதுல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, நமக்கு ஆறுதலான வசனங்கள் இருக்கு. இந்த சாப்டரை நாம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதுல முதல் வசனமே ஒரு பெரிய ஆறுதலின் வசனம். இங்க 2 விதமாக அட்ரஸ் பண்றத பாக்குறோம். யாக்கோபே அப்படின்னு சொல்றாரு, இஸ்ரவேலே என்றும் அழைக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினவர் நம் தேவன். யாக்கோபு மாதிரி இருக்கிறவங்களும் சரி, இஸ்ரவேல் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதத்தை தான், ஒரே வாக்கு தத்துவத்தை தான் கொடுக்குறாரு. அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை உருவாக்கினவரும், உன்னை மீட்டு கொண்டவரும், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் ஆக, in 4 dimensions God is revealing his intimate relationship with his children. கடைசி அவர் அதனாலதான் சொல்றாரு, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 விதமாக அவர் நம்மை 4 கோணங்களில அவருடைய உறவை நம்மிடத்திலே அவர் பலப்படுத்துகிறதை பார்க்கணும். இது ஒரு பெயர் சொல்லி அழைத்து, யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லி கூப்பிட்டு நம்மோடு கூட பேசுகிற விதமா இருக்கு. அதனால நாம என்ன செய்யலாம்னா, இந்த யாக்கோபே இஸ்ரவேலேங்கிற பெயர் எடுத்துட்டு நம்ம பெயரை வச்சுக்குவோமே. உதாரணமா ஆனியே அப்படின்னு வச்சுட்டு அங்க நம்ம பார்த்தோம்னா, இட் பிகம்ஸ் ட்ரூலி இன்டிமேட். ஹவு காட் இஸ் காலிங் அஸ் பை நேம் அண்ட் ஹவு காட் இஸ் டாக்கிங் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேட் கான்வர்சேஷனை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததா இது வந்து பர்சனல், ஒருத்தருக்கும் தனியா அவர் பேசுகிற இடமா இருக்கு. ஒரு தேசத்துக்கு பேசல, ஒரு சபைக்கு பேசல, இது இங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பேசுவதாக நாம பார்க்கிறோம். அவர் நம்மை உருவாக்கின போதே அல்லது சிருஷ்டித்த போதே, உருவாக்குறது கூட அடுத்த லெவல், சிருஷ்டிக்கும் போது அவர் நம்மை ஒரு உன்னத நோக்கத்துக்கென்று சிருஷ்டித்தார் என்று வேதத்துல பல இடங்களில நம்ம வாசிக்கிறோம். சோ
அவர் அவர் சிருஷ்டித்தவர் the creator God has created us for a unique purpose. அதிலேயே we become so precious இல்ல. இரண்டாவதாக he formed us. Not only did he create us, he formed us according to his purpose. உண்டாக்கினவர், அவர் நம்மை உருவாக்கினவர். அதாவது கருவிலே நம்மை கண்டவர், நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லி வேதத்தை பல இடங்களில பார்க்கிறோம். ஆக இப்படி உருவாக்கும் போது அந்த பர்பஸ்க்கு ஏற்ற விதமாக நமக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் இது எல்லாமே அவர் அதுல வைக்கிறவராய் பார்க்கிறோம். தோ இட் இஸ் ஆல் அக்வயர்ட் கேரக்டர்ஸ், வி நோ unless otherwise you have a base, how much ever may be your input, அது உங்களுக்கு அது ஒரு பெர்மனன்ட் என்ன சொல்றது ஒரு ரிசல்ட் கொடுக்காது. You must have a base, and that base is actually given by God. நாம நம்ம எக்ஸ்போசர்ல, நம்மளுடைய ட்ரைனிங்ல, நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ல நாம நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம். இன்னைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. ஆனா அந்த ஸ்கில்ஸ் நமக்கு யார் கொடுத்தானா? ஆண்டவர் கொடுத்தார். அதான் உருவாக்குகிறவர். So he has created us and he has formed us for a purpose. I am not the same as you are, and you are not the same as any other person. So each one of us have a unique characteristic. கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு. எங்க சப்ஜெக்ட்ல ஒரு ஏதாவது ஒண்ணு ஓடிச்சுன்னா அதை பிடிச்சு பார்ப்போம். அதுல எங்கெங்கயா கிடந்துச்சுன்னா அது ஒரு லிவிங் ஆப்ஜெக்டா அப்படின்னு பாக்குறதுக்கு சில கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது கால் இருக்கா, கை இருக்கா, அது ஓடுமா, அது நடக்குமா, இப்படின்னு பாக்குறது. So it's a living being, so it has these things, so it is an animal, it is a bird அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி நம்ம எல்லாரையும் பார்த்தா we are humans, but each one of us have our own unique characteristics. அதுதான் அங்க இருக்கிற பெரிய ஆச்சரியமான காரியம். என்னுடைய காரியங்கள் வேற, என்னுடைய ரெஸ்பான்சஸ் வேற, என்னுடைய ரியாக்ஷன்ஸ் வேற, உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வேற. ஸோ God has got his own purpose in creating and forming us in this unique nature. Ultimate purpose என்ன அப்படின்னு பார்த்தா, to redeem us and make us his own. இதுக்காகத்தான் அவர் அல்டிமேட்டா நம்மள அப்படி ஒவ்வொருவரையும் யூனிக்கா படைச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ரிடம்ஷனுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. அவர் வந்தவர் அதற்கான கிரயத்தையும் செலுத்தினார். அவருடைய திரு ரத்தத்தினாலே அந்த கிரயத்தை செலுத்தினார். சிலுவையிலே அந்த கிரயத்தை செலுத்தி முடித்தார். சோ அது அகைன் another precious relationship with God. See, God is a relating God. How different it is, the world we have people worshipping so many gods, but none of them are relational like this God. He wants us to have relationship with him as his children, talking to him, worshipping him, praying to him, and declaring his mightiness to others. இந்த விதமான ஒரு அன்பின் நிமித்தமாக ஏற்படுகிற ஒரு உறவு நமக்கும் நம்ம ஆண்டவருக்கும் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட உறவை விரும்புகிற, உறவு கொள்ளுகிற, ஒரு உறவை வைத்திருக்கிற வேற எந்த கடவுளுமே கிடையாது. There is none other God other than our Lord Jesus. அதனாலதான் he has paid the price and he has made us his own. இந்த 4 dimensions, as I told you, created, formed, redeemed and called. ஃபைனலா அது அந்த பர்பஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பர்பஸ்க்கு அவர் நம்மை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த ரிடெம்டிவ் பர்பஸ் ஃபர்ஸ்ட் எப்படி அது ஃபுல்ஃபில் ஆச்சு? On the cross. He gave his own blood for us.
So he did not, though he gave his life for the entire humankind, it is a personal contact or personal, what should I say, covenant between every single individual and Lord Jesus. ஒரு பொதுவான இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், எல்லாருக்காகவும் மரித்தார். அதனாலே நானும் ஒரு கிறிஸ்தவன். அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் தனித்தனிப்பட்ட விதத்துல நாம ஆண்டவரோடு கூட ஆண்டவரோடு கூட அந்த உடன்படிக்கையில நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். இட் இஸ் கவனன்ட் காட், கவனன்ட் மேக்கிங் காட் அண்ட் கவனன்ட் கீப்பிங் காட். அது அடுத்த டைமென்ஷன். தட் இஸ் ஹவ் he has redeemed us. மூன்றாவதாக, he knows us. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். So he knows us specifically and individually. Because he knows us, he can understand us. He can, what should I say? He'll be able to judge, or he'll be able to know about our feelings. நாம் என்ன உணர்வுல இருக்கிறோம், நமக்கு என்ன இன்றைக்கு தேவை, நம்முடைய என்ன ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறோமா, இல்ல கவலையோடு இருக்கிறோமா, இல்ல நமக்குள்ள என்ன இன்னைக்கு அவசியம் என்பதை நம்மில் இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற மற்ற எல்லாரும் புரிந்து கொள்வதை காட்டிலும் அல்லது அறிந்து கொள்வதை காட்டிலும் அவரால் அறிந்து கொள்ள முடியும். பிகாஸ் he knows us. அவர் தான் நம்மளை உருவாக்கினாரு, அவர் தான் நம்மளை உண்டாக்கினாரு, அவர் தான் நம்மை நமக்காக தன் ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். ஆகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஒரு வீட்டிலேயே, நம்ம குடும்பத்திலேயே கூட நம்முடைய பெற்றோரும் பிள்ளைகள், இன்னைக்கு அது ரொம்ப காமனா இருக்கு இல்லையா? என் பையன் நிச்சயம் இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு ஒரு அம்மா வந்து சொல்ல முடியும். என் மக அப்படி செய்ய மாட்டா, அவ அப்படி போக மாட்டா அப்படின்லாம் வந்து சொல்ல முடியும். ஆனா உண்மை வேறாய் இருக்கும். ஏன்னா அந்த பெற்றோருக்கும் அந்த பிள்ளைக்கும் நிறைய காரியங்கள் மறைவாய் இருக்கிறது. அப்படி மறைவாய் இருக்கிறதற்கு இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வசதியின் நிமித்தமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவே முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது பெற்றோர் பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, கணவன் மனைவி, அதையும் நிறைய நியூஸ்ல பார்க்கிறோம். கணவன் மனைவிமார்களுக்கு நடுவுலையும் எந்த விதமான இவ்விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனா இப்ப நம்ம ஒரு இடத்துல இப்படி நம்ம உட்கார்ந்துருக்கோம்னு வைங்களேன், நம்மை பற்றி சரி, சபையில பாருங்க, சர்ச்சில் வரும்போது நம்ம வி கிவ் பீஸ் அண்ட் ஷேர் பீஸ் இன் எவ்ரி கம்யூனியன். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னே நமக்கு தெரியாம நம்ம வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்றோம். அவங்க உண்மையாவே நம்ம கிட்ட சமாதானத்தோடு இருக்கணும்னு விரும்புறாங்களா, அவங்க அதுக்கு நம்ம கிட்ட கையை கொடுக்குறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா நாம சமாதானம் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களும் நம்ம இடத்துல சமாதானம் கொடுக்குறாங்க இல்ல. பட் காட் நோஸ், காட் நோஸ். இப்போ ஒருவேளை ஒரு கல்பிரிட் வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு வைங்க, that person knows that he is a culprit, but we do not know. ஆனா the beauty of our Lord is that he will never reveal our secrets, even though he knows who we are. நாம ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சிட்டோம்னா அன்னைக்கு உலகத்திலேயே அத்தனை பேர்த்தையும் சொல்லிடுவோம் இல்ல. இன்னைக்கு வந்தான்ல, அந்த கோயிலுக்கு வந்திருந்த அவன் யார் தெரியுமா, அப்படி இப்படின்னு நாம எல்லாருக்கும் சொல்லிடுவோம். தட் இஸ் அவர் நேச்சர். பட் காட், he knows us, he knows you, he knows him, he knows her, but he will never reveal. He will never reveal it. That is the beauty of our God, and that is the love of our God. அன்பு திரளான பாவங்களை மூடும். அதற்கு அவரை வந்து காத்திருப்பாரு. Will be waiting for that person to
to come to him in repentance. He will not reveal who he is. Maybe full complete in his life to no one else, he might not reveal. God will not allow such things to happen to him if only he comes to him in repentance. So that's the way God forgives us. That's the way God shows his love to us. So when he calls us by name, he remembers our identity. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்முடைய பெயரெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த அந்த பெயரை சொல்லி நம்மை அழைக்கிறார். அவருக்கு பெயர் என்பது நம்ம யூதர்களுக்கே அது ஒரு அப்படி. ஆனா நம்ம ஆண்டவருக்கு பெயர், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறாருங்கும் போது நம்முடைய குணாதிசயத்தை பொறுத்து இருக்கு. அதனால்தான் அவர் சொல்வாரு, யாக்கோபே இஸ்ரவேலேன்னு சொல்றாரு இல்லையா. ஒருவேளை நம்ம எப்படி கூப்பிடுவாருன்னு நாம தான் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும், ஒருவேளை நாம ஒரு மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா நம்மை காட்டிலும் நம்மை முழுமையாய் அறிந்தவர் யார்? நம்ம ஆண்டவர். அதனால அவர் நம்ம எப்படி கூப்பிட போறாரோ தெரியாது. He might call us by his own name for us, and he remembers our identity. So what is our identity? What is our identity in Christ? It is very, very important. நாம் அவருடைய பிள்ளையா, அவருடைய இப்ப நான் உங்களை ஒரு வேளை இந்த கேள்வி கேட்டேன்னா, நம்ம குரூப்ல என்னன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. இது ஒரு யூனிக் குரூப். இந்த குரூப்ல பைபிள் வசனம் வாசிக்க மாட்டீங்க, நீங்க பதிலும் சொல்ல மாட்டீங்க. But in all other groups, people who used to respond. But even then, that's nothing wrong. Even otherwise, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஐடென்டிட்டி என்ன வித் கிரைஸ்ட். ஹூ இஸ் கிரைஸ்ட் டு அஸ் அண்ட் ஹூ ஆர் வி டு கிரைஸ்ட் அப்படின்னு கேட்டா ஜென்ரலா எல்லாரும் சொல்லிடலாம், வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. மேபி tonight you can think about it. Who am I to God and who is God to me in a personal way? Savior, children, இதெல்லாம் general. I don't want that. I mean, that is not what is expected from us. We should consider ourselves. We should on the basis of our relationship with God. So அந்த இதுல if we ask who is God to us and who am I to God, we will come to a situation when we can think about us in a better way. So that is a powerful reminder of God's intimate relationship with us. So இங்க அடுத்தது கடைசி அந்த 4 டைமென்ஷன்ல கர்த்தர் நம்மோடு கூட அந்த அன்பின் உறவை வைத்திருக்கிற போது கடைசியா அவர் சொல்ற டிக்ளரேஷன் என்னன்னா, யூ ஆர் மைன், யூ ஆர் மைன். இப்போ நம்ம வீட்டுல ஒரு டாக் வச்சிருக்கோம்னு வைங்களேன். அந்த டாக் இஸ் அவர்ஸ், இல்ல இட் இஸ் மைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது in what way we are saying that the dog is mine அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? ஒரு அதிகாரத்தில், ஒரு அதன் மேல் நமக்கு இருக்கிற ஒரு ஆதிக்கத்தின் அடையாளமாக நாம் அதை இந்த டாக் இஸ் மைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா when God says you are mine, he says it not in a controlling way but in a loving way. அன்பின் வெளிப்பாடாய் அவர் அப்படி சொல்லுவதை நாம் பார்த்தோம். நமக்கு நாம் இந்த உலகத்துல இருக்கும்போது நாம எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், நமக்கு என்ன நேரிட்டாலும், God says you are mine. அது பாருங்க, அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு, ஒரு டிக்ளரேஷன். இப்போ nobody else can say that. எனக்கு நல்லா தெரியும், என் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பொண்ணு
அவ தவறான வழியில போயிட்டா. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு she lost everything and then she returned back. But her father did not accept her. அவர் சொல்லிட்டாரு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ நம்ம எங்க வீட்டுக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிட்டாரு. அப்புறம் அவளுக்கு வேற எல்லாம் கான்வென்ட்ல அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி பண்ணணும்ன்றது அடுத்த கதை. பட் her own parents did not accept her. Whereas our God is not like that. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் God is willing to accept us. Because He created us, He formed us, He has redeemed us, and He has called us. So, until that work in us is finished, He will not leave us. He has a purpose. He has something to be done in us by Him. So He will not rest until that work is finished in us. When He says it is finished, He has finished His work on this earth. His work on this earth. But that work still continues in us. And we have to finish that work, whatever is left after what He has done. அதனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிக்க நாம் முதலாவது இணங்க வேண்டும். அவர் விட்டதை செய்வதற்கு நம்மை நாம் ஆயத்தமும் படுத்திக் கொள்ள வேண்டும். சோ இதுதான் இந்த முதல் வசனத்துல இருக்கக்கூடிய பெரிய ரகசியம். இரண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அன்றைக்கு இருந்த நிலைமையில இருந்த 3 பயங்கரமான சூழ்நிலைகளை இங்க நாம பார்க்கிறோம். சோ நீ என்னுடையவன்னு சொல்லிட்டதுனால உனக்கு எல்லாம் அப்படியே ஃப்ளவரி பெட்ஸா தான் இருக்கும்னு ஆண்டவர் வாக்கே பண்ணல. நீ கட்டாயமா தண்ணீரை கடக்க வேண்டி வரும். முன்னால ஒரு பெரிய பெருங்கடல் இருக்கும், பெரிய மதில் இருக்கும், ஒரு பெரிய பர்வதம் இருக்கும். ஆனா அதை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? அதை கடக்க வைப்பார். அதை அகற்றிட மாட்டார், கடக்க வைப்பார். அப்போ அது எவ்வளவு பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த கடக்கிறப்ப நான் உன்னோடு இருப்பேன். இதுதான் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். He has his own unique ways of guiding us and leading us. So இங்கே அவர் சொல்றாரு, நீ தண்ணிய கடந்த போதோ ஆறு கடக்கும் போதோ அது எதுவும் உண்மையில புரளாது. So what does it demand? Our trust and obedience. Trust and obey. பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி. Otherwise there is no other way. No other way. Only trust and obey. So இப்போ அதை செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாமளே சொல்லிட முடியும் இல்லையா, ஈஸியா. தண்ணீரை கடக்கும் போதுன்னு சொல்லும் போது செங்கடல் எகிப்துல இருந்து வரும்போது, ஆறுகளை கடக்கும் போது சரி யோர்தான், அப்புறம் அக்னியில நடக்கும் போது தானியேலுடைய நண்பர்கள், இப்படி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் biblically we can say. But in our own daily life also, we will also come across such situations. முடியாது, எதுவுமே என்னால இதை கடந்து போக முடியாது, I have lost everything, there's nothing in me அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா உன்னோட நான் இருக்கேன், நான் உன்னை கடக்க வைப்பேன், நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை நீ இப்ப இருக்கிற இது அக்னி மாதிரி இருக்குது, உனக்கு எல்லாம் சுற்றி ஃபயரி ட்ரையல்ஸ் அண்ட் ஃபயரி சிச்சுவேஷன்ஸ், yet nothing will harm you. நம்ம அதுல பார்த்தோம் இல்லையா, ஓடுறவன்லாம் பொசுகி போயிட்டான், ஆனா அவன் ட்ரெஸ் மேல கூட அந்த வாசனை வரல, அந்த அக்னி வாசனை வரலன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
சோ கர்த்தர் நம்மை காப்பதில் உண்மையுள்ள தேவன். அதனாலதான் அவர் இங்க அது திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அடுத்த வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரம். Now he says who he is. இந்த அதிகாரத்துல நீங்க தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆல்மோஸ்ட் எவ்ரி வேர்ஸ் நான் வரும். இந்த சில இடத்துல ஒரு வருஷத்திலேயே 2 தடவை கூட வரலாம். என்னுடைய கணக்குப்படி தமிழ்ல ஒரு 29 30 தடவை வருதுன்னு நான் பார்த்தேன். நீங்க அதையும் கூட ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இந்த என்டையர் சாப்டர்ல நான்கிற அந்த டிக்ளரேஷன் எவ்வளவு தடவை வருது அப்படின்றத பார்த்தா நமக்கு அது ஒரு சின்ன ஸ்டடி, அது ஒரு சின்ன டேட்டா. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும். Who is our God? Is our God of holies, holy of the holies. உன் ரட்சகருமாய் இருக்கிற, see everything is personal, personal God. உன்னுடைய மீட்பர், உன் தேவனாகிய கர்த்தர், இதெல்லாம் சொல்லிட்டு அவர் அங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அதாவது சுற்றி இருக்கிற நேஷன்ஸ் எல்லாம் you were able to conquer them, or I gave them as a gift to you, as a ransom for your redemption அப்படின்னு ஒரு அடையாளமாய் இந்த இடத்துல சொல்றாரு. பட் you know what is the ransom given for our souls? It is his own precious blood on the cross. அதைத்தான் அதிகமா இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்கிறோம். So அந்த ransom, so God gives a ransom for the salvation, and that is given by God, and it is given by for us, it is given through his own son. இப்போ யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறதற்கு இது ஒரு ஈடா இருக்கும். இங்க உன்னை மீட்கும் பொருளாய் இதெல்லாம் கொடுத்தேன்னு ஒரு அடையாளமா சொல்றாரு. ஆனா நம்மை மீட்கும் பொருளாய் யார கொடுத்தாரு? சொந்த குமாரனையே கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? அவர் தன் ஜீவனை சிலுவையில கொடுக்கும்படியாக, தன் ரத்தத்தை நமக்காய் சிந்தும்படியாக அதற்காக கொடுத்தார். சரி, 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பாருங்க, நான் முன்னாலேயே சொன்னேன், what is our identity? Who am I to God and what is God to us? How are we related? இப்ப இங்க பாக்குறோம், நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் அப்படின்னா நாம அவரை சிநேகிக்கணும். நாம God expects us to show our love to him, and again when we show our love to him, he is willing to respond to us. So இந்த வசனங்களில் எல்லாவற்றிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம், அவருடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறோம், his faithfulness, and he is a God who will never forsake us. He is a God upon whom we can always trust, and he is a God who gives that assurance to us. எல்லா சூழ்நிலையிலும் நீ எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் எப்படிப்பட்டவளாயிருந்தாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் உனக்காக என் ரத்தத்தை சிந்தி இருக்கேன், so you are mine அப்படின்னு அவர் சொல்வதை நாம் பார்க்க. எப்பவுமே பொதுவா வந்து நம்ம சின்ன பிள்ளைய நாங்க இந்த இதுக்கு போயிருந்தோம், ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு கொஞ்ச நாள்லாம் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போவோம். அப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து போவோமா, அப்போ எங்களோட வருகிற ஒரு சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, இந்த சேத்துல விளையாண்டுட்டு இந்த குழந்தை ஓடி வரும், அப்பான வேலையை முடிச்சுட்டு வர டாடின்ட்டு ஓடி வருதுல்ல, அவரு நல்ல காஸ்ட்லி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருப்பாரு,
ஆனா அந்த குழந்தை சேத்துல அங்கேயும் இங்கேயும் விளையாண்டு மண்ணில் விளையாண்டு வந்தாலும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவோம். அவங்க அப்பா வந்து அவரை அப்படியே தூக்கிக்குவார், அந்த அழுக்கு எல்லாத்தோடய சேர்த்து தூக்கிடுவார். போ போ போ, 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 தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்ல மாட்டார். அப்படி சொல்றவரா இருந்தா அவர்கிட்ட அன்பு இல்ல, குறைவு. அது இட் இஸ் ஹியூமன். அந்த டிவைன் லவ் அவர்கிட்ட இல்லை. ஆனா இப்படி சேர்த்துக்கிறவரு அந்த டிவைன் லவ் ருசித்தவர். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட அழுக்குல சேத்துல இருந்தாலும் அவர் இடத்துல நடின்னு ஓடி வந்தோம்னா நம்மை பிடித்து தூக்கி கொள்ளுகிற, அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். ஸோ அவருடைய அன்பையும் நம்ம இங்க அதிகமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய மன்னிப்பை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் நம் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்கிறோம். நம்மிடம் அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் விளங்கி கொள்கிறோம். இதை அறியாத ஜனங்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா எல்லா விதமான தவறுகளையும் தவறான வழிகளையும் தெரிந்து கொள்கிறார். For the momentary pleasures that they get, momentary peace that they get, அந்த tranquility, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அமைதி, ஒரு அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு ஒரு பரவசமான ஒரு நிலைமை. அதற்காக வேண்டி போதைகள், அதற்காக வேண்டி பல ஹேபிட்ஸ், எல்லா தவறுகளையும் செய்கிறார்கள். ஆனா இத வாசிக்க 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 what an excitement we get, how precious we areங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. So that is the living word we have in our hands. If we use it, we will be the most blessed one. அது இல்லைன்னா மிகவும் பரிதாபிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனாலதான் எல்லாரையும் எப்படி ஆகிலும் வேதத்தை வாசிக்க நாம் என்கரேஜ் பண்ண வேண்டும். அடுத்த 5th verse நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். பாருங்க, இதுல திரும்ப திரும்ப தான் சொன்னேன், ஆறுதலின் அதிகாரம். நிறைய வாக்கு தத்துவம், நிறைய ஆறுதலின் வசனம். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். 2 பக்கத்துல இருந்து கூப்பிடுவேன். அது மாத்திரம் இல்ல, வடக்க கொடுன்னுவேன், தெற்க நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, என்ன தெற்குலதான் ஈஜிப்ட் இருக்குது, வைச்சிராதே, அங்கேயே அடிமையா வச்சுக்காதேன்னு சொல்லி, என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். See, once again he is re-emphasizing that he is the creator God and he is the one who has given his name to us, his identity to us. கொண்டு வா அப்படின்னு அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். So we are very special and precious. We have a definite purpose in his plan, in his will. So அதுதான் அவருக்கு அந்த நமக்காக தன் ஜீவனையே கொடுக்கும்படி இருக்க உந்துகிற அந்த மோட்டிவேஷன். So because he loves us, so அந்த அதை வெளிப்படுத்ததான் அவர் என்ன செய்யறாரு. அந்த முந்தின வசனங்களை எல்லாம் பார்த்தோம். He is willing to, he says, I am giving that gift to you, Egypt, Cush and Seba. இதெல்லாம் வந்து as a ransom for Israel, but God has given his ransom to us. In the 7th verse we read, everyone who is called by my name, whom I have created for my glory, I have formed him, yes, I have made him, I have created him. எதற்கு? ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு. அந்த ஸ்பெசிபிக் பர்பஸ்ல என்ன இருக்கு? அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. அது எல்லாம் பொதுவான ஒரு சித்தம் அல்ல, இண்டிவிஜுவல் பர்பஸ். அதான் நான் சொன்னேன், we are created uniquely and each one of us have a definite purpose, so that when we fulfill that plan, what we have in our lives,
we would be happy. So 8ஆம் வசனத்துல பாருங்க, கண்களிலிருந்தும் குருடா இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடா இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். ஜென்டைல்ஸ், சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். Not only for the Israelites or whom he calls his own, but also the Gentiles. இதை அறிவித்து முந்தி சம்பவிப்புகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். அடிக்கடி இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், God uses கோர்ட் சீன். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு டு கிவ் அ ரெப்ரசன்டேஷன். அவங்கள கண்கள் இருந்தும் தெரியல, பார்க்கல, காது இருந்தும் கேட்கல. தே ஆர் நாட் ஏபிள் டு பர்சீவ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். yet God wants to give them a chance to hear them. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய நிலைமையை அவர்கள் வெளிப்படுத்துறாங்கன்றதுக்கு அவர் ஒரு வாய்ப்பை தரார். God gives them a chance. But as we all know, they can never match with the living God. Our God is awesome, wondrous God. அது எதுக்கு அப்படி செய்யறாரு? அப்போ all their gods are nothingன்றதை உணர்வதற்கும் இவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கும், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் தாசன்னு சொல்லும்போது my servant, which means the Messiah. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எவ்வளவு தெளிவா டிக்ளேர் பண்றாருன்னு பாருங்க. சோ ஒரு சாட்சின்னு சொல்லும்போது, சாட்சிங்கிறவர் ஏதோ ஒரு பாசிவ் அப்சர்வர் கிடையாது. சும்மா அப்படி பார்த்துட்டு தூரத்துல பார்த்து நின்றுட்டு போகிறதற்கு அப்படிப்பட்டவங்க சாட்சிகளா எடுத்துக்கிறது இல்லை. சாட்சிங்கிறவங்க யாருன்னு சொன்னா, அதுல இன்வால்வ் பண்ணி அதுல இருக்கிறத எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஆமா, நான் பார்த்தேன், அவர் விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இல்ல. அவர் எப்படி விழுந்தாரு, எதனால விழுந்தாரு, அவருக்கு எவ்வளவு வயசு, இல்ல டீட்டெயில்டா சொல்றவங்க தான் உண்மையாவே சாட்சியாய் எடுத்துக்கொள்வார்கள். போலீஸே அந்த மாதிரி எடுக்கும்போது கர்த்தர் தன்னுடைய சாட்சின்னு சொல்றவரை நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இருக்கணும். அவரால் மீட்கப்பட்டவர்களாய், கர்த்தரை பற்றி அறிந்தவர்களாய், கர்த்தர் யார் என்று தெரிந்தவர்களாய் செபிக்கும் போது அடிக்கடி நாம் எல்லாரும் யூஸ் பண்றது, நீர் இன்னார் என்று அறிந்து நாங்கள் செபிக்கிறோம். உண்மையாவே நாம் அவ்வளவாய் அறிந்திருக்கிறோமா? ஏதாவது இன்னும் அறியாம இருக்கா? ஆண்டவரை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கா? அப்பனா இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய நாட்கள்ல இதுதான் தருணம். நாம் அவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அதிகாரத்துல அவர் எப்படி நம்மை அவர் எப்படி உருவாக்கி என்ன செய்திருக்கிறாரு, அவர் எப்படியா நம்ம கிட்ட நடந்துக்கிறாருன்னு இதுல ஒரு மாதிரி பாக்குறோம். இப்படி காட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல் பர்சன். எப்படி ஒரு டைமண்டுக்கு பல ஃபேசட்ஸ் இருக்கோ, காட் ஆல்சோ ஹாஸ் மெனி ஃபேசட்ஸ். ஒரு விதத்துல ஒரு விதமாய் ஜொலிப்பார். எல்லாமே ஜொலிக்கிற பிரகாசமான குணநலன்கள் தான் ஆண்டவரிடத்துல நாம் பார்க்கிறோம். அதில் எல்லளவேனும் இருள் இல்லை. அப்படி இருந்தா அது டைமண்ட்னே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. It becomes precious only when it has that glitter, only when the light sparkles through that different facets. So அப்படிப்பட்ட டிஃபரண்ட் ஃபேசட்ஸ்ல ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம முழுதா புரிஞ்சிருக்க முடியாது. பட் புரிந்த வரைக்கும் நாம எவ்வளவு புரிஞ்சிருக்கோமோ அதற்கு நம்ம சாட்சியாய் ஆண்டவருக்கு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சோ பல சமயங்கள்ல நம்ம அப்படி அவரை புரிஞ்சிருந்தோமானால் அவரை நம்புவதற்கோ அவரை விசுவாசிப்பதற்கோ நமக்கு எந்த கடினமாய் இருக்காது, கொஞ்சமும் கடினமாய் இருக்காது.
நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் முழுமையாய் அவர் மேல் நம்மால் வைக்க முடியும். அதுக்கு ஒரு அடையாளம், நம்முடைய பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம ஒரு பிரச்சனை நம்மளுக்கு அணுகுதுன்னா உடனே நம்ம யாரை தேடுறோம்? உடனே நாம் யாரை தேடுகிறோம்? இதுதான் ஒரு கேள்வி. யாரை நீங்க தேடினாலும் அறிவு நிறைய சொல்லிட்டே இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்ய, இங்க கேளு, அங்க கேளு, அறிவு சொல்லிட்டே இருக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் முன்பாக நீ ஆண்டவரை தேடினாயா? ஏன்னா நீ தேடுகிற இவர்கள் எல்லாம் உனக்கு செய்யணும்னா நீ முதல்ல அங்க போய் சார்ஜ் பண்ணிட்டு வரணும். அங்க இருந்து நீ கைடன்ஸை பெற்றுக்கொள்ளணும். அங்க இருந்து நீ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நீ போகிற தேடுகிற இடங்களில் இருந்தெல்லாம் உனக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கும். ஸோ திஸ் ஷுட் பி அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பல சமயத்துல என்ன செய்யறோம்னா, நமக்கு அறிவு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் இதை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, இது இப்படி இருக்கட்டும், எனக்கு அப்படி இருக்கட்டும்னு நம்ம கேட்கிறவர்களா இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். But that is not what matters, because that is his nature. Faith, being faithful, answering our prayers, இதெல்லாம் அவருடைய நேச்சர். அதனால இதனால அவர் நம்மளுக்கு இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம செய்வது ரைட்டுன்னு நினைச்சிடக்கூடாது. நாம உண்மையா எப்படி இருக்கணும்னா, முதலில் அவரை தேட வேண்டும், அவரை விசுவாசிக்கணும், அவரை எனக்கு செய்ய முடியும்னு நம்பணும். அப்போ நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியும், இன்னும் கொஞ்சம் மேலான ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்மால் வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப 2 விதத்துல கர்த்தர் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார். நீ என்னுடையவன் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? ஒன்று, நம்மை உருவாக்கி நம்மை மீட்டு கொண்டதுனால, so his ownership is personal. இரண்டாவது, his ownership is certain. இப்ப நம்மகிட்ட நாம என்ன செய்ய முடியும்னா, இப்போ நம்ம வீடை நாம ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வீட்டுல வாழ்ந்துட்டோம். நாம இந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம். நம்மளால அது செய்ய முடியும். இப்ப நம்ம வீட்டை வாங்கினவங்க இந்த வீட்டுக்கு அவங்க ஓனர் ஆயிடுவாங்க. நாம வேற புது வீட்டுக்கு ஓனர் ஆயிடுவோம். ஆனா ஆண்டவர் நம்மை எப்பொழுது நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, எப்பொழுது நீ என்னுடையவன் என்று சொன்னாரோ, அவர் மாறாத கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is என்ன சொல்றது, இட்டர்னல் காட். He can never, நித்திய கண்மலை, அவர் நித்திய ஆண்டவர், அவர் அன்சேஞ்சிங் காட், மாறாத கர்த்தர். அவர் இடத்துல மாற்றமே இல்லை. சொல்வதை செய்கிறவர், அப்படியே வாழ்கிறவர். அதனால கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதும் விசுவாசிக்கிறதும் நமக்கு மிகவும் எளிதா இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை அவரை அறிந்திருக்க வேண்டும். சரி, 14ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா, நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும், கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறதுவும் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. Just a minute.
கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ இப்போ ஏசாயா வந்து ஒரு ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட், சிறைப்பிடிப்பிற்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசி. ஆனா அவர் பேசுறதெல்லாம் சிறையிருப்பின் நாட்களிலே நடந்த காரியங்கள். ஆக்சுவலா அவர் வந்து பேசினதெல்லாம் அதற்கு அப்புறமும் 700 வருஷங்களுக்கு, இது 70 வருஷம் 80 வருஷம், 700 வருஷங்களுக்கு பின்பாக நடக்கிற காரியங்களையும் அவர் பேசினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் இறப்பு, இதெல்லாம் அவர் பேசும்போது இயேசு கிறிஸ்துவே இல்ல உலகத்துல. சோ அவருக்கு அவ்வளவு அருமையா ஆண்டவர் எல்லாவற்றையும் விளங்க பண்ணி காண்பித்திருக்கிறார். இப்போ அவர் சொல்ற காரியம் என்னன்னா, யூத மக்கள் பாபிலோனியரால் பிடிபடும் போது என்ன நடக்கும் என்பதை அவர் அங்கே காண்பிக்கிறார். அதை அவர் அங்க தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். பாபிலோனியர் வந்து அந்த நாட்களில ஒரு சூப்பர் பவரா இருந்தாங்க. அந்த பாபிலோனியரால் பிடிபடும் போது எப்படி யூத மக்கள் பிடிபட போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிலிருந்தும் கர்த்தர் எப்படி அவர்களை விடுவிப்பார் என்பதையும் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பழையதை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பழைய நான் எப்படி உங்களை கடக்க வைத்தேன், எப்படி உங்களை வந்து மீட்டு கொண்டேன், உங்களை மீட்டு கொண்டேன். ஆனா உங்க பின்னால வந்த மக்களை அப்படியே ரதங்களோடு அழித்தேன். அதையெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு அவர் அந்த வசனங்கள்ல சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சோ அந்த ரதம் குதிரை அதெல்லாம் சொல்லும்போது அந்த எகிப்திலிருந்து வந்தப்போ அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அந்த எகிப்து மக்களும் எப்படி அதிலேயே அழிந்து போனார்கள், அதை செய்தவரும் ஆண்டவர் இல்லையா? அதே போல இப்பவும் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களை வந்து சிறப்பிச்சுட்டு போவாங்க, ஆனா நான் அந்த சிறைப்பிடிப்பிலிருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் உடனே என்ன சொல்றாரு பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான இவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. ஒரு முந்தின வசனத்துல தான் சொல்றாரு, அந்த எகிப்தில நடந்த எல்லா காரியத்தையும் அங்க சொல்லிட்டு 18ஆம் வசனத்திலேயே அவர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த முதல் வசனம் பார்க்கலாம். 17ஆம் வசனத்துல சொன்னாரு, நான் எப்படி உங்களை காத்து கொண்டு வந்தேன் அதை நினைத்து பாருங்கள்னு. இப்ப 18ஆம் வசனத்துல சொல்றாரு, முந்தின வகைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவங்களை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? In a sense we must remember the past, that is about his work and what he has done on our behalf. ஆனா in a sense we must forsake and forget the past. ஏன்னு சொன்னா, நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள், அவைகளை குறித்தே நாம் என்ன செய்யக்கூடாது, சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. நிறைய பேரு ஏற்பட்ட சில இழப்புகள், ஏற்பட்ட சில ஏமாற்றங்கள், ஏற்பட்ட சில நஷ்டங்கள், இதையே அவர்கள் பாதிப்புகள், இதிலேயே அங்கேயே நிற்பாங்க, அதை விட்டு கடந்து வர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் அதிலேயே திரும்ப திரும்ப வாட் எவர் தே டூ எல்லாமே பேஸ்ட் ஆன் திஸ் இவெண்ட். இதுல வச்சுதான் அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதுல இருந்து தான் இதுல பட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்ட் டு சேஞ்ச் தெம்செல்வ்ஸ். அப்படி அதுதான் அவங்களுடைய முக்கியமா இருக்கு. அதுக்குதான் இங்க அவர் சொல்றாரு, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனா ஒரு சென்ஸ்ல நம்ம கடந்த காலத்தை நினைக்கணும். எதற்கு? கர்த்தர். அப்போ
கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைக்க வேண்டும். நாம் இழந்து போனத, நாம் செய்த குற்றங்களை, செய்த பாவங்களை நாம நினைக்க கூடாது. இதுதான் இந்த வசனத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்கிறோம். இது எல்லாருடைய அனுபவமா இருக்கும். அதுவும் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இது நிச்சய போராட்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா பிசாசானவன் நம்மளை விடவே மாட்டான். என்ன செய்வான்? நம்ம நீ எப்படிப்பட்டவ, நீ என்ன செஞ்ச, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் உன்னை பற்றியே உன்னுடைய பழையதெல்லாம் முதுகுக்கு பின்னால போட்டுருவேன். நானே நினைக்க மாட்டேன். இதுதான் ஆண்டவர். ஆனா அவங்க பிசாசு என்ன செய்வான்? உன்னை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இப்போ இதுல ஒரு போராட்டம் இருக்கும். பழச நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ, இப்ப நம்மளை ஏத்துக்குவாங்களா? நாம என்ன உண்மையாவே ஆண்டோட பிள்ளையாயிட்டோமா? இப்படி பெரிய சந்தேகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது மேற்கொள்வது எப்படின்னு சொன்னா, வார்த்தையின் மூலமா தான். ஆண்டவர் என் ரட்சகர், அவருக்கு மேல வேற யாரும் கிடையாது. இந்த காரியம் எல்லாம், இப்படிப்பட்ட போராட்டம் பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கே ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு முறை ஒரு ஆலயத்துக்காக ஒரு பிரசங்கத்துக்காக மார்ட்டின் லூத்தர் பிரசங்கத்துக்கு எழுதிட்டு இருக்காரு. அவர் முன்னால ஒரு பேப்பர் அப்படியே வருது. அந்த பேப்பர் அந்த ஷீட் ஆஃப் பேப்பர்ல அவருடைய பாவங்கள் எல்லாம், இது வரைக்கும் செய்திருந்த பாவங்களை எல்லாம் அதுல 1 2 3 4ன்னு போட்டு எழுதப்பட்டிருக்கு. இவருக்கு இந்த சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பேப்பர் அப்படியே வர்றதை பார்த்த உடனே இவருக்குள்ள அப்படியே ஒரு ஒரு ஷேக். அப்படியே பழைய காரியங்கள் அவருக்கு ஞாபகம் வருது. நான் செய்த பாவங்கள் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனா இவருக்கு அந்த பிசாசு அப்படியே நினைவுக்கு கொண்டு வரான். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ நீ இப்ப என்ன பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் வருகிறது. இவர் என்ன பண்ணாரு? அந்த பேனா டெஸ்க்ல இருந்து ஒரு ரெட் பென் எடுத்து எல்லாவற்றின் மேலும் ஒரு பெருக்கல் குறிய போட்டு கிளென்ஸ்டு பை ஜீசஸ் பிளட் அப்படின்னு எழுதிட்டார். இந்த நிச்சயம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை நம்பணும். It all depends upon our trust and our faith. அதை செய்யும் போது அதிலிருந்து மேற்கொள்ள முடியும். So then he had a peace, and with deliverance he prepared his message and proclaimed the message. So it is common for every single person at any time, because we are still in the power of sin. We have been redeemed from the penalty of sin, but all around us is still the power of sin, for which we have to sanctify daily and grow daily in holiness. அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்படியே நின்றுட்டோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, மேல போக முடியாது, திரும்பி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்காகத்தான் நம்ம கிறிஸ்டியன் living is a dynamic process. We have to grow, we have to move on steadily, step by step, gradually, but progressively. அதுதான் இம்பார்ட்டன்ட். அல்டிமேட் எண்ட் என்ன? when we become like Jesus. எக்ஸாக்ட்லி. அப்ப அது பெர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் when we are with Jesus, there will be no presence of sin. Penalty of sin is paid. Power of sin is still there, but his blood covers us and he protects us. And intentionally we have to grow. Consciously we have to grow in holiness. அது இந்த பூமியில இருக்கும்போது, when we go to his presence, there will be no sin. There will be no presence of sin. So இதுதான் நம்மளுடைய சால்வேஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுல நாம இருக்கும்போது பழைய காரியங்களை இப்ப நாம சிந்திக்க கூடாது. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சது, பழைய காரியங்களை எதை சிந்திக்கணும், பழைய காரியங்களை எதை சிந்திக்க கூடாது. ஸோ இப்ப நான் என்ன செய்யறேன்? ஒரு புது காரியத்தை உண்டாக்குகிறேன்.
ஒரு புதிய வாழ்க்கைய, புதிய காரியத்தை உங்களுக்கு என்று நான் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்தது, இந்த வனாந்தரத்துல ஆறுகள் இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இப்போ அந்த சிறையிருப்பில் இருந்து திரும்பி வரும்போது அவங்க நடந்து வரக்கூடிய தூரம் மிக அதிகம். அதுல பூரா வனாந்திரங்களும், ஆறு இல்லாத ஒரு நிலைமைகளும், தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். அதற்கு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களை அழைத்து வருகிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஐ ஆம் த ஜெகோவா ஜைரா, த ப்ரொவைடர். ஐ வில் கிவ் எவ்ரிதிங் வாட் யூ நீட். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க மிருகங்களுக்கும் உங்களுடைய எல்லாவற்றுக்கும் நான் கொடுக்கிற எல்லா பாதுகாப்பையும் உங்களுக்கு நான் தருவேன். அங்க இருக்கிற காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டு பயப்படும், அவைகள் ஒன்றும் செய்யாது. அப்ப அங்கிருந்து வரும்போது ஜனங்களுக்கு அவ்வளவு பயங்கள் இருந்திருக்கு. இன்னும் அவங்க அங்க போவே இல்லை. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இதெல்லாம் படிக்கிறப்போ இவர்களே இன்னும் சிறையிருப்புக்கே போல, சிறையிருப்புக்கு போய் 70 வருஷம் கழிச்சு சிறையிருப்புல இருந்து திரும்பி வரும்போது எதையெல்லாம் சந்திக்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு, அதையெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்து கொள்வேன்கிறாரு. அப்ப இன்றைக்கு நம்முடைய தேவையை கர்த்தர் பார்த்துக்க மாட்டாரா? இன்றைக்கு நம்முடைய சிச்சுவேஷனை பற்றி கர்த்தர் அறிந்து கொள்ள மாட்டாரா? இதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கோம். இதுல இந்த கடைசி பகுதியில அவருடைய அந்த வசனத்தின் கடைசி பகுதியில என்ன சொல்றாரு? நான் இவர்களை என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். கர்த்தருடைய துதியை சொல்லும் போது, கர்த்தரை நாம் துதிக்கும் போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். எப்படியெல்லாம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்னு நம்ம வேதத்துல நிறைய இருக்கு. நற்காரியங்களின் மூலமாக, நற்கிரியைகளின் மூலமாக, பற்பல விதங்களில் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிற விதமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அதில் ஒன்று, அவரை நாம் துதித்து பாடும்போது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறோம். இதற்கென்றே நான் அவர்களை ஏற்படுத்தினேன்கிறார். சோ பாட்டும் துதியும் நம்மை விட்டு பிரியவே கூடாது. இட் இஸ் நாட் சம்திங் தட் we have to acquire and get it. It should be from us and within us, because for that purpose only we are created. We are created. சரியா? இது நாம நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்போ அடுத்த பகுதியை நாம few verses தான். Maybe we will see it in the next class and then proceed. ஜெபிக்கலாம். தாப்பனே, நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு அற்புதமாய், ஆச்சரியமாய் இந்த நாளிலும் கூட நீர் எங்களை எவ்வளவாய் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல நேசிக்கிறவராயும், தனிப்பட்ட விதத்துல எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவராயும், தனிப்பட்ட விதத்துல எங்களை மீட்டுக் கொள்கிறவராயும், தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே எங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை, சித்தத்தை வைத்திருக்கிறவராயும் இந்த நாளில நாங்கள் உண்மை காண உதவி செய்தீர். நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று நாங்கள் பார்த்தோம் சுவாமி. எவ்வளவு அன்புள்ளவர் என்று பார்த்தோம். எவ்வளவு மன்னிக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். தாப்பனே, எங்களுடைய வேலையெல்லாம் உண்மை நம்பவும், உண்மை விசுவாசிக்கவும், உண்மை ஏற்றுக்கொள்ளவும், எங்களை விட்டு கொடுக்கவும், நாங்கள் தாழ்த்தவும், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. எவ்வளவோ அருமையான தெய்வம் நீர். ஆண்டவரே, எங்களுக்கு கண்களிருந்தும் காணாத, செவிகளிலிருந்தும் கேளாத ஜனங்களாய் நாங்களும் கூட இருந்திருப்போம் சுவாமி. நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் தான் இருந்தோம். So what is our identity? It is that you are our God. You are our shepherd. You are our lifeline. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும்
எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவைகள் என்னதென்று நீர் அறிவீர் சுவாமி. இறங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி உடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பிறப்புக்காக நீர் எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இன்னும் தனிப்பட்ட விதமான தேவைகள் உண்டு, கவலைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனா எல்லாவற்றையும் கடக்கும்படியாக நான் உன்னோடு இருப்பேன், நீ வேகாது இருப்பாய், அந்த ஆறு உன்மேல் புரளாது என்று சொன்ன தேவன் எங்களை காத்துக்கொண்டு வழி நடத்தும். நாங்க உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்றுக்கொண்டு நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. God bless you. God bless you. Thank you, Thank you. ma'am. Thank you. Thank you. God bless you all.